சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மன்னார்குடி நகரின் பல்வேறு பகுதிகளில் 1000 ரூபாய் பணம் கொடுப்பது போல் கொடுத்து 1000 கோடி அடித்த அந்த தியாகி யார் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து குழுவில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவர்கள் மட்டும் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர். இதில் மாவட்ட பஞ்சாயத்து குழு தலைவியாக திமுகவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி போஸ் என்பவர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் மாவட்ட பஞ்சாயத்திற்கு என வழங்கப்படும் நிதியில் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக அவரது கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் கோடைக்கால தண்ணீர் பந்தல் அமைக்குமாறு நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். அதன் ஒரு பகுதியாக கரூர் வாங்காபாளையம் பகுதியில் தண்ணீர் பந்தலை தாவைக்க மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, பழங்கள், நீர்மோர், தண்ணீர் ஆகியவற்றை வழங்கினார். கரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கந்தசாமி தலைமையில் கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசு அறிவித்துள்ள வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு மற்றும் பட்டா இல்லாத அனைவருக்கும் இணையதள பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அறிவித்தபடி வீடு இல்லாத அனைவருக்கும் வீட்டுமனை இணையதளம் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் நகர, மாவட்ட பதவிகளுக்கு 3 முதல் 15 லட்சம் ரூபாய் வரையில் மாவட்ட செயலாளர் குஷி மோகன் பணம் கேட்பதாகவும், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கும் பொறுப்பு வழங்குவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தளபதி ரசிகரா இருந்தாரு, இருந்துட்டு ஓரளவுக்கு பேர் உள்ள ஆளு அந்த விஜய் பிடிக்கும்ன்றதுக்காக உள்ள வந்தாரு. உள்ள வரும்போது அவர்கிட்ட உட்காந்து கேட்கிறாரு, உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும், பணம் மட்டும்தான் முக்கியமா குறிக்கோளா வச்சு அவர் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கு உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்கிறாரு எவ்வளவு பணம் செலவு பண்ணீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னை மூஞ்ச கூட முடிக்க மாட்டாரு. என்ன ஒரு கட்சி நடத்துறாங்க இவங்க, எல்லாத்துக்குமே பணம் பணம் பணம்னு கேட்டுட்டாங்க. இன்னைக்கு என்னோட துணை அமைப்பாளரோட போஸ்டிங்க இவ்வளோ நாள் பேனர் அடிச்சுட்டு வந்து நான் நீங்கள் கேட்குறீங்களா பணம் தரமாட்டேன், எதுக்காக நான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை தலைமையில் கேட்குறாங்க. தலைமைனா யாருன்னா அவர் பொதுச் செயலாளர் சொல்கிறாங்க, அவர் தான் வாங்க சொல்லியிருக்காரு, அவர் தான் கேட்குறாங்க. நான் ஏன் கொடுக்கணும், நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். என்னோட துணை அமைப்பாளர் தூக்கிட்டு இப்போ 2 பேரை வேறு ஆளாக மாற்றிருக்காங்க. இது இவ்வளோ நாள் இப்போ எதுக்கு அந்த மாதிரி பேனர் அடிச்சு, இதில் எனக்கு அசிங்கம் தானே. இது எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை ஒரு மோகன் பண்ணுறாருன்றது எங்களுக்கு தெரியல. இதை இந்த நடவடிக்கையை நான் தளபதி கிட்ட கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போவோம். கண்டிப்பாக கொண்டு போயிட்டு இதுக்கான தீர்வை நாங்கள் கண்டிப்பாக என் பேர் முகமது அசார். காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பி கிராமத்தில் சுமார் 20 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் அக்கிராமத்தைச் சேர்ந்த ஏழை மக்கள் மற்றும் இந்து ஆதி திராவிடர்கள் அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த அரசு நிலத்தில் கீழம்பி கிராமத்தை சாராத வெளியூர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இலவச பட்டா மனை வழங்க வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வருவாய் அலுவலர் வெங்கடேசை சந்தித்து மனு அளித்தனர். காஞ்சிபுரம் அடுத்த விச்சந்தாங்கல் பகுதியில் செயல்படும் கொள்முதல் நிலையம் சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளிடம் இருந்து உரிய ஆவணங்களை பெற்று முன்னுரிமையின் அடிப்படையில் விவசாயிகள் அழைக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. எடை மற்றும் தரம் உள்ளிட்டவைகளில் முறையாக ஆய்வு செய்யப்படுவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சியுடன் தங்கள் நெல்லை கொள்முதல் செய்ய ஒப்புக்கொள்கின்றனர். விவசாயிகள் பெருவாரியான நெல் வாழைன்னு சொல்லிட்டு அரசாங்கமே அறிக்கையெல்லாம் கொடுத்து சில விதைகள்லாம் கொடுத்து அது கூடுதலாக மகசூல் வருதுங்க. ஒரு ஏக்கராவுக்கு 30 மூட்டைன்னு கொடுத்துக்கிறாங்க அரசாங்கம். அதிகபட்சம் ஒரு 40 மூட்டைக்கு மேலே வருதுங்க விவசாயம். அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அது அரசாங்கத்திலேயே போட்டால் எங்களுக்கு 10 ரூபா பலன் அடையும். வெளியே வியாபாரிகளாண்ட போகிற மாதிரி இருக்குதுங்க. அதை அரசாங்கமே கொள்முதல் பண்ணி அதை கொஞ்சம் விரிவுபடுத்தினா எங்களுக்கு நல்லா இருக்குங்க.
செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் 53 மடிக்கணினிகள் மாணவர்கள் மூலமாக திருடு போனதாக கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது 7 மாணவர்களை பிடித்து பள்ளி நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறித்து மாவட்ட கல்வி அதிகாரி கற்பகம் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதன் மூலம் காவல்துறையின் சார்பில் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் உள்ள ஒரு குவாரியில் இருந்து கேரளாவிற்கு ராட்சத கனரக லாரியில் கனிம வளம் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று புறப்பட்டுச் சென்றது. லாரியானது மாதவரம் சென்றபோது ஓட்டுநர் தூங்கியதால் லாரி சாலை ஓரத்தில் உள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் சிறுகாயங்களுடன் உயிர் தப்பினர். தமிழக காவல்துறையில் எவ்வித களங்கமும் இன்றி 25 ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசால் நற்சான்றிதழ் மற்றும் பண வெகுமதி அளிக்கப்படுகிறது. அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகள் எவ்வித களங்கமும் இன்றி சிறப்பாக பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் 19 பேருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் நற்சான்றிதழ் மற்றும் பண வெகுமதி அளித்து பாராட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.